अनाश्रितः कर्मफलम् कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதன் மூலமாக சமஸ்த மனித குலத்திற்கும் அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய ஒரே தீர்வாகிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். அர்ஜுனன் முதல்ல ஒரு குழப்பத்தில் ஒரு தடுமாற்றம் அவனுக்கு உண்டாகின்றது, ஒரு சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். இப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான், பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறான். இவ்வளோ நாள் எதிரிகளாக தெரிஞ்சவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, உறவினர்களாக தெரிகிறான். வாழ்க்கையில் பார்க்குறோம், பல பிரச்சனைகளுக்கு இந்த உறவு சிக்கல் தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது லைஃப்பில். அது ஒரு போர்க்களம். எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போது இந்த உறவுகளால் தான் என்ன பண்ணுறோம், நமக்கு சிக்கல் உண்டாகுதுன்னு பார்க்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பகவான் முதல்ல எடுத்தோடனே என்ன சொல்கிறாரு, கவலைப்படாதன்னு சொல்கிறாரு. மா சுச்சக, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாரு, பண்டிதாக ந அனுஷோச்சந்தி, அறிவாளி கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, பிரக்ஞாவாதாம்ச பாசசே, நீ அறிவாளி போல பேசுகின்றான்னு சொல்கிற. அறிவாளி கவலைப்பட மாட்டான், நீ அறிவாளி பண்டிதாக ந அனுஷோச்சந்தி, நீ அறிவாளியை போல பேசுகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு அறிவு இல்லைன்னு. இப்போ எந்த அறிவாளி கவலைப்பட மாட்டான், தன்னை பற்றிய அறிவை உடைய அந்த அறிவாளி கவலைப்படும். தான் யார் என்பதை புரிந்து கொண்ட அறிவாளி கவலைப்படும். பண்டிதாக ந அனுஷோச்சந்தி. இன்னொன்று பார்த்தோம், கதாசூன் அகதாசூன்ச்ச ந அனுஷோச்சந்தி பண்டிதா. பண்டிதன் எதை பற்றி, அறிவாளி எதை பற்றி கவலைப்பட மாட்டான், உயிரோடு இருக்கிறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டான், உயிரோடு இல்லாதவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டான். ரெண்டு விதத்தில் தான் மக்கள் இருக்க முடியும். ஒன்று உயிரோடு இருக்கிறவங்க, இல்லாட்டி நம்ம கூட இருக்கிறவங்க, இல்லாட்டி நம்ம கூட இல்லாதவங்க. கூட இல்லாதவங்கன்னா அப்புறம் என்ன, நம்ம கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவோம். கூட இருக்கிறவங்கள வச்சு என்ன பண்ணுவோம், வருங்காலத்தை பற்றி, இப்போ இருக்கிறது நிகழ்காலத்தை பற்றி, வருங்காலத்தை பற்றியும் கவலைப்படுவோம். இப்போ அறிவாளியானவன், தன்னை பற்றி அந்த ஆத்ம ஞானத்தை உடையவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். போனதை பற்றியோ இருக்கிறத பற்றியோ இனி வரப்போகிறத பற்றியோ கவலைப்பட மாட்டான் அப்படின்னு. அதான் முக்கியமான சாரம். 3 காலம் தான் இருக்க முடியும், பூதகாலம், பவிஷ்யத் காலம், வர்த்தமான காலம். 3, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர். 3 பற்றியுமே கவலைப்பட மாட்டான் அப்படின்னு. கவலைப்படுறதுக்கு அவனுக்கு விஷயமே இல்லை. யாருக்கு, அறிவாளிக்கு. எந்த அறிவாளிக்கு, தன்னை இந்த உடலுக்கு வேறான அந்த மெய்ப்பொருளாக புரிந்து கொண்ட அறிவாளிக்கு. நம்மளுடைய கவலை எல்லாம் எதை சார்ந்து இருக்குது, நான் உடல்ங்கிற எண்ணத்தை சார்ந்து தான் இருக்குது. நான் உடல்னு வரும்போது என்ன ஆகுது, எல்லாரையும் உடலாக பார்க்க தொடங்கி. உடல்னு வந்த உடனே என்ன ஆயிடுது, நமக்கு உறவுகள் வந்துருச்சு, உலகம் வந்துருச்சு, உடைமைகள் வந்துருச்சு. நம்ம கவலை எல்லாம் எதை சார்ந்ததாக இருக்குது, இதை மையமாக வச்சு தான் இருக்குது. அப்போ இதை நீ புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறதுக்கு முதல்ல எடுத்தோடனே ஆத்மாவுடைய லட்சணத்தை சொல்கிறாருன்னு பார்த்தோம். ஆத்மாவுடைய லட்சணம், ஆத்மா ஏக்கக நித்தியக, அழிவில்லாதது, பிறப்பற்றது, இறப்பற்றது, 3 காலத்திலும் அது மட்டும்தான் இருக்கின்றது, அது ஒன்று, அது மாற்றம் இல்லாதது அப்படின்னு நிறையா அந்த ஆத்ம லட்சணத்தை எல்லாம் சொல்லிட்டு, இந்த லட்சணங்களை புரிஞ்சு கொள்வதற்கு உனக்கு கடினமாக இருக்கும். இது ஞான யோகம். இந்த ஞான யோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மனசுக்கு பக்குவம் தேவை. அதனால நீ உனக்கு இந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்துக்குள்ளே நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான சாதனை முறைகளை பகவான் முதல்ல அறிமுகப்படுத்தினார். கர்மயோகம், ஞான யோகம். ஞான யோகத்தினால தான் மோட்சம். உன்னை நீ உடலுக்கு வேறான ஆத்மா என்று புரிந்து கொள்வதால் மட்டும்தான் பூர்ணமாக அனைத்து துன்பத்திலிருந்து விடுபட முடியும். திரும்ப சொல்கிறேன், உன்னை நீ உடம்புக்கு வேறான ஆத்மா என்று தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும். இது ஞான யோகம். இப்போ எனக்கு சரி புரியுது, நான் உடம்பு இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் புரியுது, ஆனாலும் என்ன ஆழமாக புரியல, மேலோட்டமாக புரிகிற மாதிரி இருக்குது. அப்போ என்னது, அப்போ இதுக்கு நீ நிறைய படிக்கணும், இதெல்லாம் நிறைய படிக்கணும், புரிஞ்சுக்கணும். இதுக்கு உனக்கு மனப்பக்குவம் தேவைப்படுகின்றது. அந்த மனப்பக்குவத்தை, அந்த ஞான யோகத்துக்குரிய மனப்பக்குவம் உனக்கு எப்படி கிடைக்கும், கர்மயோகத்தினால தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாதனை முறைகளை பகவான் அறிமுகப்படுத்தினார்னு பார்த்தோம். 2 சாதனை முறைகளோட இது பண்ணும்போது அவன் என்ன கேட்குறான், எனக்கு ஞானத்தினால தான் மோட்சம் அப்படின்னா எதுக்காக நான் இந்த கர்மயோகத்தில் பண்ணணும்,
பிரச்சனையாக இருக்குது, வீட்டை விட்டு ஓடிடலாம் போல் இருக்குது, உறவுகள் வச்சு என்ன அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஞான யோகத்தினால தான் மோட்சம், அப்போ எதுக்கு இதை பண்ணணும், நான் பேசாமல் ரிஷிகேஷன்ட்டா போயிடலாமே அப்படின்னு என்ன பண்ணுறான், ஒரு கேள்வி கேட்குறான். வீட்டில் யாரோட இருக்க பிடிக்கல, யாரு கூட ஒத்து போக மாட்டேங்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், போயிடலாமே அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, நோ 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 நோங்கிறார். உள்ளே இருந்து அடிபட்டால் தான் உனக்கு என்ன ஒரு பக்குவம் வரும். அப்போ தான் என்ன பண்ணும், உனக்கு இவ்வளோ எதிர்பார்ப்புகளை எதனால் நீ ஓடணும்னு நினைக்கிற, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. அதுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு நீ ஓடி போகிற. உனக்கு மனசு பக்குவம் இல்லை அப்படின்னா எங்கே போனாலும் உனக்கு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்ம இங்கேருந்து எங்கேயா ஓடி போனோம்னா, இங்கே யார் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு போனோம்னா அங்கே வேறு ஒரு இடத்துல யார் கூடயாவது கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு மன பக்குவம் தேவை. இப்போ அந்த மனப்பக்குவம் உனக்கு எதில் கிடைக்கும், உனக்கு இந்த கடமைகளை நீ முறையாக செய்வதன் மூலமாக மட்டும்தான் என்ன கிடைக்கும், உனக்கு மனப்பக்குவம் கிடைக்கும். இந்த ஞானத்தை அடைவதற்குரிய மனப்பக்குவம் கிடைக்கும். அதனால் என்ன பண்ண, நீ கர்மயோகத்தில் இந்த கடமையை நீ செய்து தான் ஆக வேண்டும்னு புரிய வச்சாருன்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்து 2 விதமான வாழ்க்கை முறை இருக்குது. இல்லறம், துறவரம் அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்குறான் அர்ஜுனன். கேள்வி கேட்குறான், எது சிறந்தது, இல்லறம் சிறந்ததா, துறவரம் சிறந்ததா? இப்போ பகவான் சொல்கிறாரு, ரெண்டுமே சிறந்தது, உனக்கு இல்லறம் தான் உகந்ததுன்னு சொல்கிறார். ரெண்டுமே சிறந்தது தான், ரெண்டுமே இது பெஸ்ட் அது பெஸ்ட்டுன்னு கிடையாது. 2 மூலமாகவுமே என்ன பண்ணலாம், நம்ம மோட்சத்தை அடைய முடியும். ஆனால் பக்குவம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இந்த துறவரத்துக்குள்ளே போகவே முடியாது. அதனால் மெஜாரிட்டி பீப்புளுக்கு, அநேகம் பேருக்கு நல்லா இல்லறத்தில் இருந்து நிறைய பக்குவம் என்ன பண்ணுறோம், நல்லா ஒரு சிலையை செதுக்கணும், என்ன பண்ணுறாங்க, ஊழியை வச்சு அடி அது மாதிரி நமக்கு ஒரு பக்குவம்லாம் வர்றதுக்கு நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம், நம்மளை செதுக்கிறதுக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. இப்போ அதன் மூலமாக தான் என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். எடுத்தோடனே டக்குன்னு சன்னியாசியாக போகிறது, இல்லை துறவரத்துக்கு போகிறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. அப்படி பக்குவம் இல்லாமல் போனீன்னா உனக்கு உள்ளுக்குள்ளே ஆசை இருக்கும். என்ன மித்தியாச்சாரின்னு முதலே சொன்னார். இப்போ பக்குவம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நீ அங்கே போக முடியாது. இப்போ இல்லறமும் சிறந்தது, துறவரம், 2 மூலமாகவுமே மோட்சத்தை அடைய முடியும். இல்லறத்தில் இருந்தும் மோட்சத்தை அடைய முடியும், துறவரத்தில் இருந்தும் மோட்சத்தை அடையும். மோட்சம் அப்படிங்கிறது நம்ம 2 பொருள் வச்சுருக்கோம். வாழும்போது நிம்மதிக்காக யாரையும் எதிர்பார்க்காமல் இருப்பது, 2வது மீண்டும் பிறவாமல் இருப்பது. மீண்டும் பிறவாமல் இருப்பதுங்கிற நமக்கு தெரியாது, அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றினாலும் என்னது, பாதிக்கப்படாமல் இருப்பது. பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் பிரச்சனையாக தெரியாது, பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் பிரச்சனையாக தெரியாது. முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அது எப்படி பிரச்சனை இருந்தும் பிரச்சனை எப்படி தெரியாமல் இருக்கும்? அக்னி சட்டிலாம் எடுக்கிறாங்க, உங்களுக்கு கேட்டு பார்த்தா சுடுமான்னு உங்களுக்கு கேட்டால் தெரியும். அது ஒரு சக்தி, அது ஒரு சித்தி. இது இதே மாதிரி ஞானம். இப்போ இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு இந்த ஞானம் என்ன கொடுக்குது, அது மாதிரி அந்த அக்னி, வாயு தம்பனம், ஜல தம்பனம் நம்ம படிக்கிறோம். மணிமந்திரம் மருந்தாலே என்ன பண்ணலாம், நம்ம இந்த வாயுவில் இருக்கிற அந்த சக்தியை கட்டுப்படுத்தலாம். பார்க்குற முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த இதெல்லாத்தையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியும். திடீர்னு சூறாவளியை உண்டு பண்ண முடியும், காற்றை ஆக்ரோஷமாக்க முடியும், காற்றை நிறுத்த முடியும். இந்த அக்னி சட்டி, இந்த இதெல்லாம் மிதிக்கிறாங்க இல்லையா, இந்த பூ மிதிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் என்னது, அதெல்லாம் அது ஒரு சக்தி, அது ஒரு சித்தி. அதுபோல் இது என்ன பண்ணலாம், நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் பிரச்சனையாக தெரியாது. எதனால, இந்த ஞானத்தினால. அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஞான யோகம். அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இதில் ஒன்று சொன்னார் பகவான் சொல்லும்போது, ஒரு நம்மளுடைய விஷய சுகத்தில் இருக்கிற தோஷத்தை ஒன்று சொன்னார். ஸ்பர்ஷான் கிருத்வா போன அத்தியாயத்தில் பார்த்தோம், 22வது ஸ்லோகம். எதனால் இந்த உலக விஷயத்துலேருந்து ரொம்ப ஆசைகளை விட்டுவிடு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு அப்படின்னா, ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாக, குறிச்சிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். 5வது அத்தியாயம் 22. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாக துக்கயோனய ஏவத்தே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதக. எல்லா விஷய சுகத்திலும்
துக்கம் ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. எல்லா உறவுகள்லையும் உடைமைகள்லையும் என்னெல்லாம் நீ ஆசைப்படுறியோ அது கொஞ்ச நாள் உனக்கு இன்பத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதில் துன்பம் ஒளிஞ்சு தான் இருக்கும். அது என்னவா இருந்தாலும் இருக்கட்டும். முழுமையாக துன்பமே இல்லாமல் இந்த எந்த விதமான விஷய சுகமும் கிடையாது. கல்யாணம் பண்ணால் என்ன இருக்கும், நல்லதும் இருக்கும், சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். குழந்தைன்னா சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே என்ன இருக்குது, ரெண்டும் கலந்து தான் இருக்கின்றது. பிரபஞ்ச நியத்தியே அப்படித்தான் இருக்கின்றது. அதனால என்ன பண்ண மாட்டான் புத்திசாலி, அதில் மயங்கிட மாட்டான். நம்ம துக்கம் வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், சுகமும் வேண்டான்னு சொன்னால் தான் என்ன பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், சுகம் மட்டும் வேணும்னு நினைக்கிறோம், துக்கம் வேண்டான்னு நினைக்கிறோம். ரெண்டுமே நியத்தில் எப்படி இருக்குது, கலந்து தான் இருக்கின்றது. சுகமும் துக்கமும் கலந்து தான் இருக்கின்றது. அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். கர்மயோகம்ங்கிறதுக்குரியதை திரும்ப திரும்ப நம்ம தெரிஞ்சால் கூட திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கர்மயோகம்னா என்ன, கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. உனக்கு கர்மத்தை செய்வதற்குத்தான் அதிகாரம் இருக்கின்றது, அதனுடைய பலன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கும் அதிகாரம் உனக்கு கிடையாது. பலனை எதிர்பார்க்கறதுனா என்ன, பலன் எதிர்பார்க்க தான் செய்வோம். நம்ம பலன் எதிர்பார்க்காம எந்த காரியமும் பண்ணுறதில்லை. ஆனால் நான் எதிர்பார்த்த பலன்தான் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் புரியணும்னு அது இல்லாட்டி என்னது, அது இல்லாட்டி முட்டாள்தான். என்ன காரியம்னாலும் ஒரு செய்யும்போது என்ன பண்ணுறோம், ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது எதிர்பார்ப்பு நடக்குமா நடக்காதாங்கிறது ஃபுல்லாக கேரண்டி கிடையாது. இப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் உன்னுடைய கர்மத்தை செய்யின்னு பார்த்தோம். ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி ரொம்ப முக்கியமானது பார்த்தோம். அப்புறம் நீ எப்போவுமே வழங்குபவனாகவே இரு. இதனால என்ன பண்ணுது, உனக்கு சுயநலம் இல்லாமல் பிறருக்கு வழங்குபவனாகவே இரு அப்படின்னு அது ரெண்டு முக்கியமான கர்மயோகத்தில் பாயிண்ட்டை பார்த்தோம். அப்புறம் அடுத்த 5வது அத்தியாயம் நிறைவேற்றும் போது முடிக்கும்போது பகவான் தியான யோகத்துக்குரிய அடுத்த இதுக்குரிய முகவுரைய சில விஷயங்கள் சொன்னார். எப்படி நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வெளி விஷயங்களை வெளியவே விட்டுரு அப்படின்னார். பாஹ்ய ஸ்பர்ஷேஸ்வ சக்தாத்மா விந்தத் யாத்மன் யத் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. 21 வெளி விஷயங்களில் வெளியவே விட்டுரு அப்படின்னாரு. சாரி தப்பாக சொல்லிட்டு 27 ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹியான். வெளி விஷயங்களை வெளியவே விட்டுட்டு உன்னுடைய பார்வையை புருவமத்திக்கு கொண்டு வந்து பிராணனையும் அபானனையும் மூச்சுக்காத்தை சமப்படுத்தி தியானம் செய்வாயாக அப்படின்னாரு. அப்புறம் புத்தி இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி உன்னுடைய ஆசை பயம் கோபம் எல்லாவற்றையும் விட்டு இந்த தியானத்துக்கு நீ தயார்படுத்தணும். தயார்படுத்துறதுக்கு முன்னாடி, நம்ம தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தயார் பண்ணணுங்கிறத கொஞ்சம் முகவுரையாக சில விஷயம் சொன்னார். இப்போ நீ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6வது அத்தியாயம். தியானத்தை பற்றி விளக்கமாக சொல்ல போகிறேன். தியானத்தை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்தோம். இதில் பகவான் 8 விஷயங்கள் சொல்ல போகிறாருன்னு பார்த்தோம். தியானத்திற்குரிய பகிரங்க சாதனம், அதாவது பொது விதி. அடுத்தது அந்தரங்க சாதனம். அந்தரங்க சாதனம்னா என்னது, அது பொது விதின்னு பார்த்தோம். இது அந்தரங்க சாதனம், ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட சாதனம். பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், தியான விஷயம். 4வது தியான ஸ்வரூபம், எப்படி தியானம் பண்ணுறது. 5வது தியானத்தின் பிரயோஜனம், தியானம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும். 6வது தியானத்திற்கு வரும் தடைகள் தீர்வு, என்னெல்லாம் நமக்கு தடை வரும் தியானம் பண்ணணும்னு நினச்சோன்னா அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி அதை தாண்டி வர்றது. 7வது தியானத்தில் இப்போ சப்போஸ் நமக்கு வெற்றி பெறலை அப்படின்னா நம்மளுடைய கதி என்ன. 8வது இந்த தியானத்தின் ஸ்துதி, இந்த தியானத்தின் பெருமை. இந்த 8 விஷயத்தை பற்றின இந்த 8 டாப்பிக்கில் இந்த அத்தியாயம் இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் பகவான் இது வரிசையாக சொல்லலை, ஆர்டராக இந்த 8 விஷயங்கள் சொல்லலை, முன்ன பின்ன சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணிக்கணும், பொருத்தி பார்த்துக்கிட்டணும்னு பார்த்தோம். முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு, இந்த தியானத்துக்குரிய பொது விதியாக கர்ம யோகத்தை சொல்கிறார். கர்ம யோகியை புகழ்கிறார். முதல் ஸ்லோகத்தில் கர்ம யோகியை புகழ்கிறார். அனாஸ்ருதः கர்மபலம் காரியம் கர்ம கரோத்தியக ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிஹி ந ச அக்ரியக. இப்போ நம்மளுடைய 1/4 மணி நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னா என்ன பார்த்தோம், இந்த 23.25 மணி நேரம் வாழ்க்கை நமக்கு குழப்பம் இல்லாததாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ அதை சார்ந்து தான் நம்ம
தியானத்தில் உட்கார அந்த 15 நிமிஷமோ எவ்வளோ நேரமோ உட்கார்ந்து நம்மளால் இருக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி அமைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கை முறையில் மாற்றம் வந்துட்டாலே கர்மயோகம்னு புரிஞ்சுக்கணும். கர்மயோகம்னு வந்துட்டால் அங்கே தர்ம அனுஷ்டானம் தான். அங்கே நம்மளுடைய விருப்பு வெறுப்புக்கு சாய்ஸே கிடையாது. இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் எதை விரிச்சிருக்கோ அது பிடிக்கலேனாலும் செய்யணும், பிடிச்சாலும் செய்யக்கூடாது. அதுதான் நமக்கு தர்மசாஸ்திரம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி விருப்பு வெறுப்புகளுக்குள்ளே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட, ஈஸ்வர பிரசாத புத்தியோட, உனக்கு பலனில் பற்று இல்லாமல் நீ என்ன பண்ணு, காரியத்தை பண்ணிக்கிட்டே. பலனில் பற்று இல்லாமல் நமக்கு லௌகிக பலனை நீ ரொம்ப எதிர்பார்க்காதங்கிற. வேர்ல்ட்லி சக்ஸஸ் இது பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். ஆனால் உண்மையில் ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயத்தே மகத்தோ பயாத்துன்னு பார்த்துருக்கோம். கொஞ்சோண்டு நீ கர்மயோகம் பண்ணினா கூட அது வீணாகவே ஆகாது. இப்போ அதனுடைய பிரயோஜனம் உடனே கிடைக்காம இருக்கலாம். அந்த இது வேலை பார்க்கும்போதெல்லாம் சம்பளம் இவ்வளோ இருக்கும், ஆனால் முழு சம்பளத்தையும் கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, கொஞ்சத்தை பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அதை பிஎஃப்பில் போட்டு. அது மாதிரி பகவான் நம்மளுடைய ஒரு செயல் பண்ணுறோம் அப்படின்னா முழு பலன் நமக்கு உடனே கிடைக்காது. கொஞ்சத்துக்குரிய பலன் தான் இருக்குது. மிச்சதெல்லாம் எப்போ வரும், நமக்கு புண்ணியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் சேர்த்து வச்சு வரும். நமக்கு ப்ராக்டிக்கலாக புரியணும். இப்போ சில நேரம் என்ன ஆகும், நமக்கு அந்த பிஎஃப் பணம் வரும்போது அந்நேரம் அது எவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு சில நேரம் நம்ம எவ்வளோ தான் பிரயத்தனம் என்னமோ கேட்டு பார்ப்போம், நம்ம பகவான் கொடுக்கவே மாட்டார் நமக்கு சில விஷயங்களில். ஆனால் மொத்தமாக என்ன சொல்லுவோம், எப்படி இந்த பிஎஃப் மொத்தமாக வர்றது மாதிரி நம்மளுடைய புண்ணியம் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு கீதை கிளாஸில் கொண்டு உட்கார வச்சுரும். நம்மளை உட்கார வச்சு நமக்கு பிரச்சனைகள் பிரச்சனையாக தெரியாதபடி நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அப்போ புரிவோம். நம்ம ஐயோ எவ்வளவு புண்ணியம் பண்ணினோமோ நம்ம இந்த மாதிரி ஒரு வித்தையை நம்ம படிக்கிறதுக்காக வந்திருக்கோமே. இதை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் பட்ட ஏமாத்தம்ல ஜுஜுபின்னு இருக்கும். அதெல்லாம் என்னது, ஒரு கண்ணாடி குண்டு. ஏன்னா நமக்கு இந்த சாஸ்திர ஞானம் வைரம் மாதிரி. இப்போ நம்ம இவ்வளோ நாள் என் கடவுள்கிட்ட என்னத்தை கேட்டு அழுதுருக்கோம், கண்ணாடி குண்டை தான் கேட்டு அழுதுருக்கோம். பிள்ளைக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கேட்டு. ஆனால் இந்த ஞானம்ங்கிறது அதுக்கெல்லாம் மிகவும் மேலானது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை கண்டிப்பாக கர்மயோகமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த தியானம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே இந்த முதல்ல போன ஸ்லோகத்திலே சொன்னார், விகதை 28 விகதேச்சா பயக்ரோதகன்னு சொன்னார். யாருக்கு ஆசை, பயம், கோபம் இந்த உணர்ச்சிகள் இருக்கோ அவங்களாம் என்ன பண்ண முடியாது, பகவானெல்லாம் தியானம் பண்ண முடியாது. உட்கார்ந்தா யார் ஞாபகத்துக்கு வருவாங்க, யார் மேலே நமக்கு எரிச்சல் இருக்குமோ அவங்கள நல்லா தியானம் பண்ணுவோம். யாரெல்லாம் நம்மளை ஏமாத்துனாங்களோ, யார்கிட்டெல்லாம் நம்ம ஏமாந்தோமோ எல்லாரும் முதல்ல நிற்பாங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுறாரு, முதல்ல உன்னுடைய உணர்ச்சிகள் சரியான விதத்தில் சமப்படுத்தப்பட வேண்டும். அதுக்காக முதல்ல உன்னுடைய ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய். யார் என்ன ஏமாத்தினாலும் பரவாயில்ல, பகவான் பார்த்துக்குவார் அப்படின்னு என்ன பண்ணு, பகவான் மேலே பாரத்தை தூக்கி போட்டு ஈஸ்வரன் நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்னு என்ன பண்ணு, ஈஸ்வர அர்ப்பண புத்தி. நம்மளுடைய பலனில் என்ன பற்று இருக்கக்கூடாது. பலன் நமக்கு விபரீதமாக இருக்கலாம், நம்ம எவ்வளவோ போராடி இருக்கலாம், ஆனால் நமக்கு தோல்வி கிடச்சிருக்கலாம். அதை என்ன பண்ணு, பிரசாதமாக எடுத்துக்கும். நமக்கு இப்போ அதனுடைய பலன் கிடைக்காது, பின்னாடி பிஎஃப் மாதிரி பின்னாடி வரும். நமக்கு எதுவுமே வீணாகாது. எந்த ஒரு எண்ணமோ சொல்லோ செயலோ அதனுடைய பலனை கொடுத்தே ஆகணும். நம்ம ஒருத்தங்களை பார்த்து நமக்கு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணினோன்னா கூட அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி எல்லா நம்மளுடைய கிரியா ஒரு கர்மா அப்படின்னாலே அதுக்கு பலன் உண்டு. நம்ம 3 விதத்தில் தான் நம்ம கர்மா பண்ண முடியும். நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் 3 நாள் நம்ம கர்மம் பண்ண முடியும். அப்போ இந்த 3 நாளை நீ என்ன பண்ணு, நல்லதே பண்ணும்போது இப்போ உனக்கு என்ன கிடையாது, உனக்கு பலன் கிடைக்காம இருக்கலாம், உனக்கு சம்பளம் இப்போ கம்மியாக தான் இருக்கலாம், பின்னாடி உன்னுடைய போனஸாக என்ன பண்ணும் சேர்ந்து வரும். அது என்னவா வரும், நமக்கு ஒரு ஞான யோகத்துக்குரிய அடைவதுக்குரிய பிராப்தியாக உண்டாகும். இப்போ அனாஸ்ருதக கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியக கர்ம யோகியை பற்றி சொல்கிறார். யார் ஒருவன் பலனில் பற்றில்லாமல் அனாஸ்ருதக
கர்ம பலம், பலனில் பற்றில்லாமல் காரியம் கர்ம. காரியம் கர்மனா காரியம் செய்கின்றான். என்ன காரியம் செய்கிறான்? செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணுறான். சரி, பலனில் பற்றில்லாமல் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? அதர்ம காரியம்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பஞ்சமகா யஜ்ஞங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி எது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, செய்யின்னு எதை சொல்லியிருக்கோ அதை தான் செய்யணும். அந்த காரியத்தை பலனில் பற்றில்லாமல் யார் செய்கின்றானோ அவன் சந்நியாசிக்கு ஒப்பானவன்ட்டார். அவன் இல்லறத்தில் இருந்தாலும் அவன் துறவிக்கு ஒப்பானவன். சந்நியாசி. யோகி. யோகின்னா என்னது? அவன் மனதை அமைதிப்படுத்தியவன், அவன் யோகி. ந நிரக்னிகி நச்சாக்கிரியக. ந நிரக்னிகி. அக்னிகி. நிரக்னினா சன்னியாசிக்கு ஒரு பேர். ஏன்னா அவங்க அக்னி கர்மா பண்ணுவாங்க. அந்த கால சன்னியாசிகளுக்கு நிறைய கர்மாக்கள் இருக்கும். இந்த அக்னிஹோத்திரம்லாம் பண்ண வேண்டியது. அந்த அக்னிஹோத்திர கர்மா பண்ணவன் மட்டும் சன்னியாசி கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்? அந்த சன்னியாசி காவி கட்டியிருக்கார். அந்த காவி கட்டினா மட்டும் சன்னியாசி கிடையாது. யார் ஒருவன் பலனில் பற்றில்லாமல் செய்ய வேண்டிய காரியத்தை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொண்டு செய்கின்றானோ அவன் சன்னியாசிக்கு ஒப்பானவன். கர்மயோகிக்கு ஒரு பெரிய பிளேஸ் கொடுத்துட்டார். ஏற்கனவே பார்த்த விஷயந்தான். அப்போ இப்படிப்பட்ட கர்மயோகி தான் தியானம் பண்ணுறதுக்கு தகுதியானவன். எதுக்காக சொல்ல போகிறாருங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம என்ன தியானம் பண்ண போகிறோம் அப்படின்னா, தியானத்தில் நிறைய தியானங்கள் பார்த்தோம். இப்போ நமக்கு இந்த தியானங்கிறது ஞானத்துக்காக பண்ணுற தியானம் கிடையாது. ஞானங்கிறது எப்படி வரும்? குருக்கிட்ட போய் முறையாக சாஸ்திரத்தை நம்ம பார்த்தோம், எப்படி கைவிலை நவனியத்தில் எப்படி படிச்சுட்டு இருக்கோம். அதுபோல் தன்னை பற்றிய அறிவை ஒருவன் குரு மூலமாக பெறுவதன் மூலமாகத்தான் ஞானம் வரும் நமக்கு. இப்போ இந்த தியானத்தின் மூலமாக என்ன கிடையாது? நம்ம ஞானத்துக்காக இந்த தியானம் பண்ணலை. ரெண்டாவது, தியானம் பண்ணால் என்ன ஆகும்னா நமக்கு நிறையா சித்திகள்லாம் வந்துடலாம். நம்ம ராவணன் பார்க்குறோம், நிறைய எல்லாம் அசுரர்கள்லாம் பார்க்கணும் நிறைய. அந்த மாதிரி நல்ல விஷயமாகவும் வரலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு அது யோகத்தில் போனால் நிறைய பதஞ்சலி எக்கச்சக்கமாக சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் உனக்கு கிடைக்குமோ அந்த அஷ்டமா சித்திகள். அப்படி என்னப்பா? அணிமாதி சித்திகள். அணிமாதி சித்திகள். அப்போ அந்த 8 விதமான சித்திகள் சொல்கிறோம். இப்போ அதுபோல் பலவிதமான சித்திகள் வரலாம். சித்தி வந்தால் ஞானம் வராது, புரிஞ்சுக்கணும். சித்தி வந்துட்டாலே நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம சித்தி வந்துட்டால் என்ன நினச்சிடுவோம்? சில பேர் தானே தனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, தான் கடவுள்னு மாதிரி கூட நினச்சிக்கிடுவாங்க. சித்தி வந்தால் ஞானம் வராது. ஞானம் வந்துட்டால் கண்டிப்பாக சித்தி வரணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே இன்டர் ரிலேட்டட் நமக்கு. இப்போ தியானத்தினால ஞானம் வராது. இந்த சித்தி வந்துட்டா ஞானம் வந்துருச்சின்னு அடையாளம் கிடையாது. சித்தி வந்தாலே ஞானம்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு இந்த தியானம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ முறையாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சாஸ்திரத்தில் பகவத்கீதையில் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கோம், கையிலே நவனியில் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பேர் ஸ்ரவணம்னு பேர். இப்போ நம்மை பற்றிய அறிவு நமக்கு பகவான் சொல்லிட்டார், ஆத்மாவோட லட்சணம்லாம் சொல்லிட்டார். இருந்தாலும் நமக்கு அது நல்ல தெளிவாக புரியணும், நல்லா புரியணும். நம்ம மனசுக்கு நிறைய டவுட் வரும், சொல்கிற விஷயத்தில் நிறைய கேள்வி வரும். இப்போ அதெல்லாத்தையும் சந்தேகமெல்லாம் நீக்கணும். ஸ்ரவணம்னு பேர். நம்ம தத்துவ ஞானத்தை பெறுவதுக்கு பேர் ஸ்ரவணம். அப்புறம் நிறைய டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறது பேர் மனனம். அது ரெண்டும் முடிச்சிட்டா கூட நம்ம பழக்க தோஷம், நம்ம இவ்வளோ நாள் நம்ம உடம்பாகவே நம்மளை நினச்சிருந்துருக்கோம். அது என்ன, அது மாறாது. எத்தனை தான் குரு உனக்கு சொன்னாலும் நீ கவலைப்படாதன்னு பகவான் சொல்லிகிட்டே இருக்காரு அர்ஜுனன்ட்டு. ஆனாலும் என்ன பண்ணுறேன், அவன் என்ன திரும்ப கேட்பான், இல்லை நான் விட்டுட்டு போயிடுறேன், இல்லை எனக்கு இது பிடிக்கலை நான் விட்டுட்டு போயிடுறேன்னு திரும்ப 18 அத்தியாயத்தில். நம்மளாம் ரொம்ப கம்மி. என்ன பண்ண போகிறான், திரும்ப அவன் சொன்னதே சொல்லுவான். பகவான் அவரும் சளைக்க மாட்டார். இல்லை நீ கடமையைத்தான் செய்யணும், நீ போரிடுங்கிறார். அவனை எப்படியாவது அவர் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கிட முடியுமான்னு, இது சரியா அது சரியா அப்படின்னு என்ன பண்ணுறான், அவனுக்கு கேள்வியாக கேட்குறான். அதுபோல் நமக்கு என்னதான் குரு சொன்னாலும், நீ உடல் இல்லை மனம் இல்லைன்னு சொன்னாலும் அது மனசில் பதியாது. அப்போ அதுக்கு அந்த மனசில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணுறோன்னா என்ன, மன அமைதியான நேரத்தில் அந்த கேட்ட விஷயத்தை ஆழ் மனசுக்கு நம்ம கொண்டு போகிறோம். சுருக்கமாக சொன்னால் ரூம் போட்டு யோசிக்க போகிறோம். எப்படி நம்ம காலையில் பரீட்சைக்கு காலையில் எழுந்திரிச்சு அமைதியாக இருக்கிற நேரத்தில்
படித்தா என்னாகும், மனசில் நல்லா பதியும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ என்னெல்லாம் நம்ம கீதையில் படிக்கிறோமோ, கையில் நாணயத்தை படிக்கிறோமோ, அதே விஷயத்தை அமைதியாக உட்காந்து யோசித்து நம்மளுடைய ஆழ் மனசுக்கு கொண்டு போகிறோம். அதுக்கு பேர் நிதித்தியாசனம்னு பேர். இப்போ அந்த தியானத்தை பற்றி தான் பகவான் இதில் சொல்ல போகிறார். இப்போ நம்ம இதில் பார்த்துட்டோம். நம்ம முதல்ல இதுக்குரிய இது பகிரங்க சாதனம், பொது விதி, என்னெல்லாம் பொது விதி இருக்குன்னு பார்க்கும்போது, முதல்ல நீ கர்ம யோகியாக இருக்கணும். கர்ம யோகியை புகழ்வதன் மூலமாக என்ன சொல்லிட்டார் அவர்? டைரெக்டாக கர்ம யோகத்தில் இருன்னு சொல்லலை, கர்மயோகியை புகழ்ந்துட்டார். அண்டர்ஸ்டுட் என்ன, நீ கர்மயோகியாக இருக்கணும். இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறாரு? இந்த கர்ம யோகத்தை திரும்பவும் புகழ போகிறார். ரெண்டாவது ஸ்லோகம். யம் சந்நியாசமிதி பிராஹுஹு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்சன. யம் சந்நியாசமிதி பிராஹுஹு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்சன. இப்போ திரும்ப இதில் முதல்ல கர்ம யோகியை சொன்னார். இப்போ கர்ம யோகத்தை புகழ்கிறார். பாண்டவனா அர்ஜுனன். யம் சந்நியாசம் இதி பிராகுகு, எதை சந்நியாசம் என்று பிராகுகுன்னு அழைக்கிறார்கள், சந்நியாசம்னு எதை ஞானிகள் அழைக்கின்றார்களோ, யோகம் தம் வித்தி, அதுவே கர்மயோகம். கர்மயோகத்துக்கும் சந்நியாசத்துக்கும் பேதம் இல்லைங்கிறார். உனக்கு தகுதியோடு நீ கர்மயோகம் பண்ணினா நீ சந்நியாசிக்கு ஒப்பானவன். அதே விஷயத்தை தான் சொல்கிறார். நஹி அசந்நியஸ்த சங்கல்பக யோகி பவதி கஷ்டன. அசந்நியஸ்ய, ஒருத்த உண்மையிலேயே பற்ற துறக்காமல் சந்நியாசம் வாங்கிட்டான்னா கூட, பற்றில் ஆசையெல்லாம் துறக்கலை, கர்ம யோகம் அவன் ஃபாலோ பண்ணலை, ஆனால் என்ன பண்ணிட்டான், சந்நியாசம் பண்ணிட்டான் அப்படின்னா யோகி ந பவதி கஷ்டன. யோகினா அவனுக்கு மன அமைதி, அவன் யோகியாக ஒரு நாளும் ஆக முடியாது. அவன் தியானம்லாம் பண்ண முடியாது. இப்போ காஷாயம் கட்டிட்டான், காவி கட்டிட்டான், ஆனால் ஆசையை விடாமல் காவி கட்டிட்டு போனால் அவன் கண்டிப்பாக அசந்நியஸ்திய சங்கல்பக, சங்கல்பத்தை துறக்காதவன், சங்கல்பம்னா அவனுடைய ஆசைகள் பற்று, அதை துறக்காதவன் ஒரு நாளும் யோகியாக முடியாது, அவன் தியானம் பண்ண முடியாது, அவன் ஞான யோகத்தை அடைய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும், நமக்கு அந்த பலனில் பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா பலனில் பற்று இருந்தால் தான், எதிராக திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா, எதிர்பார்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு ஏமாற்றம் இருக்கும். ஏமாற்றம் இருந்தால் நீ தியானம் பண்ணும்போது எதை பற்றி ஏமாந்தியோ அதைத்தான் தியானம் பண்ணுவ. தியானம் பண்ண முடியாது, கிளாஸில் பாடம் கேட்க முடியாது, எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் இருக்கோ அதை தான் என்ன பண்ணுவேன், நீ யோசிச்சுட்டு இருப்ப. அப்போ என்ன பண்ணுவேன், ஸ்ரவணம் பண்ண முடியாது, மனனம் பண்ண முடியாது, நிதித்தியாசனம் பண்ண முடியாது. இப்போ சாஸ்திரத்தோட நோக்கம் என்னென்னா, முழுமையாக நம்மளை ஆசைகள்லேருந்து விடுவிக்கிறது தான் நோக்கம். ஆனால் நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம் நம்ம. இப்போ அதனால என்ன செய்யுது, நமக்கு இந்த மாதிரி முதல்ல கர்மத்தை பண்ணு, பலனை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்யி, ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கோ அப்படின்னு என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சரி பண்ணு. இப்போ நமக்கு கர்ம யோகத்தை பற்றி சொன்னார், கர்ம யோகியை பற்றி சொல்லிட்டார். இப்போ 2 அந்தரங்க சாதனம், பொது விதி 2 சொல்லிட்டார். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கேள்விக்குள்ளே போகிறோம் நம்ம. சரி, நான் ரொம்ப நாள் கர்மயோகம் பண்ணிட்டேன், நான் எவ்வளோ நாள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்குது, கர்மயோகத்துலேருந்து நான் ஞான யோகத்துக்கு போகலாமா, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இப்போ அதுக்கு பதிலாக அடுத்த ஸ்லோகம் இருக்குது. 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமः காரணம் உச்யதே. 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமः காரணம் உச்யதே. பகவான் என்ன சொன்னார், கடமையை செய்யி, பலனில் பற்று இல்லாமல் கடமையை செய்யி
ஆனால் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால உனக்கு மோட்சம் கிடையாதுன்ட்டார். இப்போ மோட்சம் வேணும்னா என்ன பண்ணணும்? கடமையை செஞ்சுக்கிட்டு பற்று இல்லாமல் செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? ஞானத்துக்குள்ளே நீ போகணும். அதான் சொல்கிறாரு, 6 ருக்ஷோகோ முனேகே யோகம் கர்மகாரணம் உச்சியத்தே. இங்கே கர்ம யோகம்னா சித்த சுத்தி, மன தூய்மை. மன தூய்மை அடைவதற்கு தான் என்ன பண்ணுறோம்? நம்ம கர்மயோகம் பண்ணுறோம். அந்த 6 ருக்ஷோக முனே, 6 ருக்ஷுகுனா வாழ்க்கையில் முன்னேற விரும்புவான், மேலே போகிறது. ஆரோகம்னா மேலே, அவரோகம்னா கீழே. நம்ம இதில் படிச்சிருப்பீங்க. மேலே போகணும்னு நினைக்கிறவனுக்கு, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், இந்த ஆன்மீக பாதையில் முன்னேற வேணும்னு நினைக்கிறவனுக்கு கர்மயோகம் காரணம் உச்சியத்தை. இந்த கர்மயோகம் ஒரு சாதனையாக இருக்கின்றது. முதல்ல மன தெளிவு வரணும் நமக்கு. இப்போ மன தூய்மை அடைய விரும்புபவனுக்கு கர்மயோகம் சாதனையாக இருக்கின்றது, படி ஏறுறது வரைக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு மனப்பக்குவம் வந்துருச்சு, கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால மோட்சம் கிடையாது. இப்போ என்ன சொல்ல போகிறாரு? ஒரு நேரத்தில் ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயின்லேயே போயிட்டே இருக்க முடியாது. ஸ்டேஷன் வந்தோன்னே என்ன, நம்ம கீழே இறங்கி. அது மாதிரி நமக்கு பக்குவம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்து ஞான யோகத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். அப்படி இல்லை, எனக்கு கடமை முக்கியம்னு சொல்லிட்டு கடமையிலேயே உட்காந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியாது? நீ ஞான யோகத்துக்கு வர முடியாது. இப்போ நம்ம எதுக்காக நம்ம கடமைக்குள்ளே போகிறோம்? நம்மளுடைய பக்குவம் அடைவதற்காகத்தான் கர்மயோகத்துக்குள்ளே போகிறோம். கர்மயோகத்துக்குள்ளே போயிட்டு நமக்கு பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஞான யோகத்துக்குள்ளே மாறிடும். இப்போ நம்ம கடமை எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்போ உனக்கு புத்திரனுடைய புத்திரனை பார்த்துட்டீங்கன்னா உனக்கு கடமை முடிஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம்? நமக்கு பொறுப்பு கிடையாது, அந்த பெற்றவங்களுக்கு தான் பொறுப்பு. நம்ம என்ன பண்ணுறோம்? அதையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டோம். இந்த சரீரம் எடுத்தது எதுக்காக? மோட்சத்துக்காக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஏதோ ஒரு சுழலில் மாட்டிட்டோம், மாட்டிட்டு ஏதோ ஒரு கரையில் ஒதுங்கிட்டோம், எதிர்கரையில் ஒதுங்கிட்டோம். பக்கத்தில் ஒரு போட் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த போட்டை வச்சு அந்த கரைக்கு போகணும், போய் ஆகணும். இப்போ இந்த போட் ஒன்று தான் இருக்குது. இந்த போட்டு மேலே நல்ல பெட்ரோலை ஊற்றி எரிப்போமா? எரிச்சா என்னாகும்? முட்டா. அதுபோல் நமக்கு இந்த ஷரீரங்கிற போட்டு கிடச்சிருக்கு. ஷரீரங்கிற போட் எதுக்காக? இந்த பிறவிங்கிற கடல்லேருந்து நீந்தி போகிறதுக்கு. இந்த போட் எதுக்கு? நீந்தி போகிறதுக்கு தான். நமக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உறவுகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? யாரும் கூட வரமாட்டாங்க. மற்ற எல்லாத்துக்கும் கூட ஆள் இருப்பாங்க. பிறந்ததுலேருந்து சாகிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கம்பெனி இருக்கும் நமக்கு. ஒன்றும் இல்லாட்டி நாய் கூட வளர்த்துக்கலாம். கூட நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு, நில்லு நான் நிற்கிறேன், உட்கார உட்காராது, ஏதோ ஒன்று, ஏதோ பொழுதுபோக்குக்கு என்ன வச்சுக்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் துணை உண்டு நமக்கு. ஆனால் தனியாக தான் பிறந்தோம், தனியாக தான் போகிறோம். யாருமே நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. சின்மயானந்த சுவாமி சொல்லுவாங்க, அலோன் டு அலோன், ஆல் அலோன் அப்படிம்பாரு. தனியாக தான் வந்தோம். ஆனால் இந்த ஆன்மீக பாதை இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் மட்டும் யாருமே கூடவே வர முடியாது. நம்ம தான் பயணம் பண்ணி ஆகணும். இப்போ இந்த உறவுகள்லாம் எதுக்காக? நமக்கு பக்குவம் கொடுக்கறதுக்காக. இந்த உறவுகள் இல்லாட்டி நமக்கு இவ்வளோ பக்குவம் வந்திருக்குமா? வரவே வராது. இப்போ உலகம் நமக்கு பக்குவத்தை கொடுப்பதற்காக. பரமாத்மா சுவாமி எப்பயுமே சொல்லுவாங்க, என்டர், க்ரோ, கம் அவுட் மா. உள்ளே போ, உறவுகளுக்கு உள்ளே போ, நிறைய அடியெலாம் உழும், பக்குவம் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு? பக்குவம் அடைஞ்சிட்டு நீ வெளியே வந்துடு. அதுபோல் கர்மயோகம் எதுக்காக பண்ணுறோம்? நம்ம மன தூய்மை அடைவதற்காக தான் பண்ணுறோம். எதை மறக்கக்கூடாது? இந்த கப்பல், இந்த போட்டு என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இது மாதிரி ஒரு சரீரம் கிடைக்குமா நமக்கு? கிடைக்கவே கிடைக்கும். வேறு உலகத்தில் என்ன வேணாலும் கிடைக்கும், இது மாதிரி ஒரு சரீரம் நமக்கு கிடைக்காது. கண், காது எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல தெளிவு இருக்குது. அப்போ இது என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரீரம் எதுக்காக? இனி பிறவாமல் இருப்பதற்காக. அப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பிறவின்னு வந்துட்டாலே துன்பம் சேர்ந்து தான் இருக்குது. யாராவது ஒருத்தர், கஷ்டமே இல்லாதவங்க யாராவது ஒருத்தரை கொண்டு வாங்கப்பா. ஒரு ஆள் சொல்லவே முடியாது. சரீரம் வந்துட்டாலே
துக்கம். அதனால் என்ன பண்ணணும், புத்திசாலி என்ன பண்ணணும், அந்த படகு ஒன்று இருக்குது, அந்த படகை வச்சு என்ன பண்ணி ஆகணும், போகிற இடத்துக்கு போய் சேரும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, இப்போ கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்ன கிடையாது, நமக்கு லட்சியம் கிடையாது. கர்மயோகம் எதுக்காக, நம்மை மனதை பக்குவப்படுத்துவதற்காகத்தான். லட்சியம் என்ன, நமக்கு மோட்சம். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குரிய உபாயம் நம்ம பண்ணணும், மறக்கவே கூடாது. அப்பப்போ யார் மேலே கோவம் வந்தாலும் இந்த கதை ஞாபகத்தில் இருந்தோம், ஐயோ இந்த போட்டு இது வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம், வீணாக ஒரு நிமிஷமும் நம்ம வீணாக்குற ஒரு நிமிஷமும் இதை எரிக்கிறதுக்கு சமம். ராமகிருஷ்ணர் பார்க்குறோம், ஒரு நாள் போயிடுச்சின்னு அவர் தரையில் கண்ணத்தை வச்சு அழுறாருன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கடமைகள் முக்கியம். கடமைகள் எது வரைக்கும் நமக்கு தெரியணும், பொறுப்பை என்ன பண்ணணும், அதுக்காக என்ன பண்ணணும், விட்டுட்டே ஓடிடக்கூடாது, பேலன்ஸ் பண்ண தெரியணும். அப்போ இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசைப்படவே கூடாதான், கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இன்னும் பொறுப்பாக இருப்பீங்க. இந்த ஞானத்தோடு நம்ம பண்ணும்போது என்ன பார்க்குறோம், நம்ம மகான்கள்லாம் பார்க்குறோம், அவங்க எவ்வளோ காரியம் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு வீட்டை மேய்க்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க எவ்வளோ ஒவ்வொரு மடத்துலேயும் ஒரு சன்னியாசிகளும் அத்தனை சென்டர் அத்தனை பிரான்ச் போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோ காரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே அண்ட் நைட்டு சின்மயானந்த சாமிஜி சொல்லுவாங்க, வந்து ராத்திரி 3 மணி வரைக்கும் லெட்டர் எழுதுவார், எல்லாருக்கும் பர்சனலாக லெட்டர் எழுதுவார். காலை அடுத்த நாள் அவங்களுக்கு அனுஷ்டானங்கள் உண்டு. எதனால, கருணை. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா, இந்த கர்மயோகம் பண்ணி நமக்கு இந்த ஞானம் வரோட்டு நமக்காக காரியம் பண்ணலை, நமக்கு தேவைகள் யார், ஞானிக்கு எந்த விதமான தேவைகளும் கிடையாது. அப்போ அது நம்ம என்ன பார்த்தோம், நம்ம லோகக்ஷேமம்னு பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி ஆருருக்ஷோக முனேகே யோகம் கர்ம காரணம் உச்சத்தே. மனதை பக்குவப்படுத்த விரும்புபவனுக்கு கர்மயோகம் சாதனையாக உள்ளது. யோகாரூடஸ்ய, யோகாரூடன்னா மனதை பக்குவப்படுத்தியவன், அந்த வளர்ச்சியை அந்த படியை அடைந்தவன். யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக காரணம் உச்சியத்தே. இங்கே சமகன்னா அந்த கடமைகளை விடுவதுன்னா நம்ம குறைத்து கொள்வதுன்னு வச்சுக்கிடலாம். நம்மளால் என்ன பண்ண முடியாது, விட்டுட்டு போக முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், அதை குறைச்சிக்கிறோம். ப்ரைமரி டியூட்டி என்ன, செகண்டரி டியூட்டி என்ன நமக்கு தெரியணும். நம்ம செஞ்சே ஆக வேண்டிய வேலை இருக்கலாம் சிலது, நம்ம இல்லாட்டாலும் நல்லா நடக்கிற காரியம் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இருந்தால் தான் காரியம் நடக்கும்னு நினைக்கிறோம். நம்ம இல்லைனாலும் காரியம் நல்லாவே நடக்கும். நம்ம சொல்லப்போனால் நம்மளை விட கூட நல்லா நடக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த சமக காரணம் உச்சியத்தே, அதை என்னது, அந்த கடமைகளை குறைத்து கொள்வது. சாமி எப்பயும் சொல்லுவாங்க, ஆவியை விட்டாலும் சாவியை விடேன்னு இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, சாவியை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு லட்சியம் புரியணும், நமக்கு எல்லாம், நமக்கு குடும்பம் எல்லாம் நமக்கு தேவை, குடும்பத்தோடு நமக்கு அதுக்காக நம்ம குடும்பத்தோடு எங்கேயும் போக மாட்டோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துக்கும் போங்க, அப்போ தான் நிறைய பக்குவம் கிடைக்கும். அப்படி நிறைய பேர் கூட நம்ம விவகாரம் பண்ணும்போது தான் நம்ம ஈகோ அடிபடும். நம்ம நிறைய நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் எங்கே கிடைக்கும்னா, எக்ஸாம் பேப்பர் எழுதினா தான் நமக்கு என்னெல்லாம் நமக்கு தெரியலன்னு தெரியும். அதுபோல் நம்ம தனியாக ஒதுங்கி உட்காந்துட்டோம், எனக்கு ஒன்றும் வேண்டான்னு நமக்குள்ளே குறைபாடு தெரியாது. இப்போ சோஷியலைசேஷன் இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. பக்குவம் நிறைய பக்குவம் கொடுக்கும் நமக்கு. இப்போ எதையும் என்ன பண்ண வேண்டியதில்லை, நமக்கு உடனே விட்டுட்டு மொத்தமாக போட்டேன்னு என்ன பண்ண முடியாது, அப்படிலாம் போக முடியாது. எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறோம். வாழ்க்கையின் லட்சியம் என்னங்கிறத கண்டிப்பாக மறக்கக்கூடாது. நம்மளுடைய புத்திரனுக்கு புத்திரன் வரும் வரைக்கும் தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு கடமை இல்லை, பொறுப்பை அப்படியே கொடுத்துட்டு, இந்த இதில் பாசிங் த பில்லோ கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி நம்மக்கிட்ட இருந்த அந்த பில்லோவை அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நமக்கு மோட்சம்தான் முக்கியமானது அப்படிங்கிறத மறக்காமல் விவகாரம் பண்ணும்போது அந்த சட்டையை போட்டுக்கிறோம். ஆனால் மனசில் என்ன, எதுக்கு முக்கியத்துவம் நமக்கு, இந்த படகு இனிமேல் கிடைக்காது, இது என்ன பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது அப்படின்னு அதை மறக்காமல். சமக காரணம் உச்சியத்தே, அந்த கர்மயோகத்தை விடுவது அல்லது குறைத்து கொள்வது. ஒரு குழந்தை பிறக்குது, எத்தனை மாதம், 10 மாதம். 10 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு 11 மாதம் உள்ளே வச்சுருந்தா என்ன ஆகும், தாய்க்கும் ஆபத்து, பிள்ளைக்கும். அது மாதிரி வளர்ச்சி அடையாமல் அது வெளியே வந்துருச்சுனாலும் ஆபத்து. அதுபோல் கர்மயோகம்ங்கிறது எவ்வளோதான் அந்த பக்குவம் வர்றது வரைக்கும், எப்படி 10 மாதம் அந்த குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே தான் அது இருந்தால் தான் அது பக்குவம் ஆகும். அதுபோல் நமக்கு பக்குவம் கிடைக்கிறதுக்கு கர்மயோகம் கண்டிப்பாக தேவை.
உலகத்தில் இருந்து நம்மளுடைய கடமைகளை பலனை எதிர்பார்க்காமல் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட ஈஸ்வர பிரசாத புத்தியோட என்ன பண்ணணும், செய்கிறது நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுலேருந்து வெளியே வரணும். இப்போ நம்ம தான் கடைசி வரைக்கும் பிள்ளை குட்டி பேரன் பேத்தி அதோட பேரன் பேத்தி நம்ம தான் வச்சு கெட்டி பிடிச்சிட்ருக்கோம். காக்கா குருவிலாம் கூடு கெட்டது இல்லையா, என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பெருசானோடனே என்ன பண்ணிடும். இப்போ நம்மளுடைய பொறுப்புகள் எவ்வளவு இருக்குது அதை நம்ம இன்டெலிஜென்ட்டாக நம்ம யோசிக்கணும். அதுக்காக மொத்தமாக அவட்டே வச்சுக்கிடவும் கூடாது, மொத்தமாக விடவும் கூடாது. அது என்ன பண்ணும், அதை பொறுப்பாக விடணும்னு சாமி சொல்லுவாங்க. பொறுப்பாக விடணும். இந்த சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்குறவங்க பார்த்துருப்பீங்க அந்த காலம். இப்போல்லாம் சைட் வீல் இருக்குது, அந்த காலம் சைட் வீல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே தான் வருவாங்க. நமக்கு முதல்ல பிடிச்சி கொண்டு வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பிடிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் ஓட்டப்பட முடியாது. என்ன பண்ணுவாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டால் தான் என்ன பண்ண முடியும், அடுத்த ஆள் ஓட்ட பழக முடியும். அதுபோல் நம்ம பொறுப்புகளை என்ன பண்ணணும், நம்ம இருக்கும்போதே நம்ம அவங்கள்ட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துடணும். சித்பான் சாமிகிட்ட சொல்லுவாங்களாம், அவர் ஏதாவது கடைசி காலங்களெல்லாம் சொல்லுவாராம், ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா, நான் இறந்துட்டேன்னா நீ என்ன முடிவு எடுப்பியோ அதை எடு அப்படிம்பார். தப்போ ரைட்டோ நீ எடு. அப்போ அதுபோல் நம்ம என்ன செய்யணும், அப்போ தான் மற்றவங்க பழகுவாங்க. சமக காரணம் உச்சியத்தே, கடமைகளை பொறுப்பாக குறைத்து கொள்வது. ஏன்னா நமக்கு லட்சியம் மோட்சம், அந்த நமக்கு நிஷ்டை வேணும். அப்படி இல்லாட்டி பொறுப்பை வச்சுட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து அதை தான் பொறுப்பை தான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த என்ன பண்ண முடியாது, இது நமக்கு இந்த படகு என்ன ஆயிரும், வீணாக போகும். இப்போ நமக்கு அடுத்து தெரியணும், சரி சமக காரணம் உச்சியத்தை, பொறுப்பை விடுவது உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டார். கடமையை மன தூய்மை அடைவது வரைக்கும் நீ கர்மயோகம் பண்ணணும், மன தூய்மை அடைந்த பிறகு நீ கடமைகளை குறைச்சிக்கோ விட்டுருன்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு எப்படி தெரியும் இண்டிகேஷன், நான் விடலாமா விடக்கூடாதா எப்படி தெரியும் நமக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்டர் மாதிரி வச்சு பார்க்குறதுக்கு நம்மளை நாமே பரிசோதித்து பார்க்குறோம். நான் வந்து கர்மயோகத்தில் இருக்கணுமா ஞான யோகத்தில் இருக்கணும், கர்மயோகத்தில் இருந்தால் எனக்கு பிரயோஜனமா, இல்லாட்டி நான் இன்னும் தேவையில்லாமல் கடமையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேனா, இல்லை ஞான யோகத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி எப்படி நீயே உன்னை சோதிச்சு பார்க்கலாங்கிற அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். யதா ஹீனேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனு சஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. யதா ஹீனேந்திரியார்த்தேஷு न कर्मस्वनुसज्जते सर्वसंकल्पसन्न्यासी योगारूढस्तदोच्यते. இப்போ எப்போ உனக்கு கர்மயோகத்துலேருந்து ஞான யோகத்தில் வரலாம் அப்படின்னா, யதாகி எப்போது, ந இந்திரிய அர்த்தேஷு உலக விஷயங்களில் உனக்கு நாட்டம் இல்லையோ, ந கர்மசு உலக விவகாரங்களில் உனக்கு நாட்டம் இல்லையோ. இங்கே கிளாஸில் உட்கார்ந்துருக்கும்போது கிளாஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது, வீட்டில் இருக்காள் ஞாபகமே வரல அப்படின்னு ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு ஞான யோகத்துக்கு வந்துட்டோன்னு. இந்திரிய அர்த்தேஷு நீ தியானம் பண்ண உட்காரும்போது ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து பார்க்கணும். உட்காந்து பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எது மேலே அட்டாச்மெண்ட் இருக்குது, எது மேலே வெறுப்பு இருக்குது, எது மேலே ஆசை இருக்குது, எது மேலே வெறுப்பு இருக்குது. நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், பாடம் மட்டும் யோசிக்கிறோமா, இல்லாட்டி என்ன பண்ணுறோம் உலகத்தில் இருக்க பல விஷயங்களை இழுத்து போட்டு யோசிக்கிறோமா. யதாகி எப்போது, இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், இதை வந்து மறக்கவே கூடாது. நம்ம எதுக்கு தகுதி, நம்மளுடைய தகுதி, இது வந்து யாருக்கும் மார்க் போடுற விஷயம் கிடையாது, நம்ம நமக்காக பண்ணுற விஷயம். இப்போ நான் வந்து எனக்கு எது முக்கியமாக தெரியுது, எப்போ பார்த்தாலும் நான் எதை யோசிச்சுட்டே இருக்கேன், எதை தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா வாட்ச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய பலகீனம் எதுன்னு தெரியும். நம்ம எந்த இடத்துல பலகீனமாக இருக்கோம், எந்த இடத்துல நமக்கு வைராக்கியம் இல்லை, நம்ம எதை விரும்புகிறோமோ அதை நோக்கி தான் நம்ம மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்திரிய அர்த்தேஷு இந்திரிய விஷயங்களில், கர்மத்தில்,
ந அனுசஜ்ஜத்தே. இல்லை எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு மோட்சம் வேணும் மோட்சம் வேணும் மோட்சம் வேணும், எனக்கு இது தவிர வேறு ஒன்றுமே வேண்டான்னு உன்னால் சொல்ல முடியுதா? கை வேறு காரியங்கள் செய்யலாம், நம்ம குடும்ப காரியங்கள் நல்லாவே பண்ண முடியும். நம்ம மைண்டு எதை யோசிக்குதுன்னு பாரு. நம்ம டியூட்டிஸை என்ன பண்ணலாம், நல்லாவே பண்ண முடியும். நம்ம மைண்டில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம்? பிள்ளைங்களுக்கா, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கா, அம்மாக்கா, அப்பாக்கா, வீட்டில் இருக்க பொருள்களுக்கா, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம்? எதை மைண்ட் எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் நமக்கு எதில் அட்டாச்மெண்ட் இருக்குது, எதை நம்ம எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கோம், எது மேலே நம்ம பற்று வச்சுருக்கோம், எதில் பொசசிவ்னஸ் நமக்கு இருக்குது. அது என்னவா இருந்தாலும் அது நமக்கு தடை, மோட்சத்துக்கு தடை. எதுவரைக்கும் உனக்கு இந்த இந்திரிய விஷயங்களில் நாட்டம் இருக்கின்றதோ, சர்வ சங்கல்ப சந்நியாசி. சர்வ சங்கல்பம், சங்கல்பம்னா நம்மளுடைய ஆசைகள், சமய கல்பியத்தை, எதெல்லாம் உனக்கு சங்கல்பம்னா இது எனக்கு இருந்தால் சந்தோஷத்தை கொடுக்குங்கிற தவறான எண்ணம், அது பேர் சங்கல்பம். நம்மளே ஒரு கற்பனையில் இருக்கோம், இது நடந்துட்டால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சிட்டா நல்லாயிருக்கும், இவங்க மாறிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்மளே ஒன்றை யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய சந்தோஷத்துக்கு ஏதோ ஒன்றை சேர்த்து வச்சுட்டு அதை முழுமையாக எப்போ நீ சந்நியாசம் பண்ணுகின்றாயோ, உன்னுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் முழுமையாக எப்போ நீ விட்டு விடுகின்றாயோ, எனக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது எதுக்காக, மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு. மற்ற கடமை எல்லாம் செகண்டரி தான். நமக்கு ஓரளவுக்கு கடமைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லட்சியம் என்ன. அதனால் நம்ம இப்போ புத்திசம் ஜெயினிசம்லாம் சந்நியாசத்தை ரொம்ப வலியுறுத்துவாங்க. இப்போ நமக்கு இதில் நமக்கு சந்நியாசத்தை ரொம்ப வலியுறுத்துறதே கிடையாது. சந்நியாச புத்தியை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ யாருக்கு மனதளவில் ஆசை இல்லையோ, நீ குடும்பத்திலே இருந்தாலுமே நீ சந்நியாசி தான், நான் அவ்வளோ தடவை சொல்லிட்டேன். இப்போ சர்வ சங்கல்ப சந்நியாசி, இது நம்மளை உற்று நோக்கி பார்க்கறது. எனக்கு எது லட்சியம், எனக்கு மோட்சம்தான் வேணும்னு நான் நினைக்கிறேன்னா அப்படின்னா சர்வ சங்கல்ப சந்நியாசி. யதாகி ந இந்திரிய அர்த்தேஷு, இந்திரிய விஷயங்களில் எதுவரை உனக்கு பற்றி இருக்கின்றதோ, இந்திரிய கர்மேஷு, காரியங்களில் இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு விவகாரங்கள்லையும் விஷயங்கள்லையும் உனக்கு மனசு அப்படியே எங்கெல்லாம் போதோ அது வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது, இதுக்குள்ளே போக முடியாது. சர்வ சங்கல்ப சர்வன் போட்டார், ஆல் நல்லா சொல்ல வேணும். எல்லாம் இல்லை, இது மட்டும் வச்சுக்கிறேன், இது மட்டும் எனக்கு இதில் மட்டும் இது மட்டும் நடந்துட்டா போதும், வேறெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா கூட உன்னைய காலை வாரி ஒரு இச்சுனூண்டு ஓட்ட போதும். எவ்வளோ பெரிய டேங்க்னாலும் லீக்கர், ஒரு துளி விஷம் போதும். பால், அது பால்னு சொல்ல மாட்டோம், அது பேர் விஷமாயிடும். அதுபோல் மனசில் ஒன்று, ஏதோ ஒன்று தர்மமானதாக கூட இருக்கலாம், நல்ல விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆசை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை. சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகா ரூடஸ்தோச்சதே, அப்படிப்பட்டவன் இந்த ஞான யோகத்திற்கு என்னவா இருக்கான், தகுதியாக இருக்கின்றான். அவனுக்கு இந்த தியானம் நன்றாக கைகூடும். அப்படி இல்லைன்னா தியான சமயத்தில் மனசு நல்லா இருக்கும், தியானத்தை விட்டு எந்திரிச்சோடனே எப்படி தண்ணிக்குள்ளே பாந்த உள்ளே வச்சுருந்தீங்கன்னா என்னாகும், அது வரைக்கும் அது உள்ளே இருக்கும், எடுத்தோடனே என்ன ஆயிரும், டபக்குன்னு வெளியே வந்து. அது மாதிரி என் படித்த விஷயம் என்னாகாது, அந்த தியான சமயத்தில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், வெளியே வந்து. உனக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்காது. எப்படி இந்த அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரம் சரியான சமயத்தில் மறந்து போச்சோ, அதுபோல் படித்த ஞானம் என்னாகாது, வேலை பார்க்க. அப்போ இது நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நமக்கு கர்மயோகத்தில் எந்த இடத்துல நாம் பலகீனமாக இருக்கோம், அது நம்ம கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக நமக்கு மோட்சம்தான் எனக்கு லட்சியம்னு ஒருத்தனுக்கு ஒரு மேன்மையான ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னா நமக்கு நாமே ஒர்க் பண்ணணும். எந்த இடத்துல எனக்கு ஆசை இருக்கின்றது, எந்த இடத்துல பற்று இருக்கின்றது, எந்த இடத்தில் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, அந்த வேர்டு போட்டால் தான் நல்லா நமக்கு விவகாரத்தில் பண்ணும்போது எதை நம்ம எதிர்பார்க்கின்றோம்,
அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக தடையாக இருக்கும். சர்வ சங்கல்ப சந்நியாசி, அனைத்து எதிர்பார்ப்புகளிலிருந்தும் நீ விடுபட்டு எனக்கு மோட்சந்தான் வேணும்னு எப்போ உனக்கு ஒரு தெளிவு வருகின்றதோ, அதுக்காக என்ன பண்ணுறோம், குடும்பத்தை விட்டுட்டு போன்னு சொல்லலை, ஓம் மனசில் உனக்கு எது ப்ரையாரிட்டி, அவன்தான் யோகாரூடக ததா உச்சியத்தே, அப்போது அவன் யோகத்தில் மேல்நிலை அடைந்தவன் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ நம்ம இதை சாண்டிங் பண்ணிடுவோம். யம் சந்நியாசமிதி பிராஹுஹு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்டன ஆரு ருக்ஷோர்முனேர் யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமः காரணமுச்யதே யதா ஹீனேந்திரியார்த்தேஷு ந கர்மணஸ்வனுசஜ்யதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரேகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.